வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள மாநில அரசே அகற்ற வேண்டும். 3 நாட்களில் அகற்றுமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நெல்லை கொண்டாநகரம் கிராமத்தில் தடயவியல் நிபுணர்கள் நேரில் ஆய்வு. கேரள மருத்துவ மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் குறித்த தடயங்களை சேகரித்து வருகின்றனர். இரண்டாயிரத்து 27ஆம் ஆண்டு வரை இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கிரிக்கெட் போட்டிகள் வேறு நாடுகளில் நடைபெறும். பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்தியா பங்கேற்கும் போட்டி மாற்றப்படுவதாக ICC அறிவிப்பு. தமிழகத்தில் அதிகாலையில் லேசான பனிமூட்டத்துக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. ஆந்திர கடற்கரை நோக்கி நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கிறிஸ்துமஸ் வரை மிதமான மழையே பெய்யும் என கணிப்பு. இருநாள் பயணமாக ஈரோடு மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விஜயமங்கலத்தில் உற்சாக வரவேற்பு. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2வது கோடி பயனாளிக்கு மருந்து பெட்டகம். ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை தியாகராய நகரில் HDFC வங்கிக்குள் புகுந்து ஊழியர் தினேஷுக்கு கத்தியால் வெட்டு. தப்பி ஓட முயன்ற சதீஷை பிடித்து காவலர்கள் விசாரணை. ஏற்கனவே வேலை பார்த்த வங்கியில் ஊழியர் தினேஷால் சதீஷின் வேலை பறிபோனதாக புகார். முன்பகையால் பல மாதங்களாக தேடி வந்து உன்னாலதாண்டா என் வாழ்க்கையே போச்சு என கூறி சதீஷ் வெட்டியதாக தகவல். அம்பேத்கர் விவகாரம் மற்றும் MP-க்களின் போட்டி போராட்டம் பிரச்சனையால் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி பாஜக MP-க்கள் ஒரே நேரத்தில் போட்டி போராட்டம். இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட கைகலப்பில் பாஜக MP-க்கள் 2 காயம். பாஜக MP-க்களால் மல்லிகார்ஜுன கார்கேயின் காலில் காயம் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அவைக்கு சென்ற தன்னை தடுத்து மிரட்டியதாக பாஜகவினர் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக MP-க்களை தாக்கியதாக ராகுல் மீது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு புகார். ராகுல் காந்தி மீது மாநிலங்களவை தலைவரிடம் நாகாலாந்து பாஜக பெண் MP புகார். ஆர்ப்பாட்டத்தின் போது கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. அதானி அமித்ஷா விவகாரங்களை திசை திருப்ப பாஜக முயற்சி. நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்தது குறித்து காங்கிரஸ் MP ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை. அமைதியோ அமைதி என ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக அமைச்சர் ரகுபதி சாடல். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே பெண்ணை கொன்ற சிறுத்தையை தேடும் பணி தீவிரம். ட்ரோன் மூலம் தேடி வரும் வனத்துறை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது சடங்கு என விஜய் கூறியதற்கு சீமான் எதிர்ப்பு. கள்ளச்சாராயம் குடித்தவர்களை நேரில் சென்று சந்தித்தது ஏன் என்றும் விஜய்க்கு கேள்வி. அது ஒரு சடங்குன்னு சொல்றாருல, அது தவறான வார்த்தை, அப்படி சொல்லக்கூடாது. நான்
1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களோட மக்களாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து ஏன் பார்த்தீங்க? நீங்கள் சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா? அதானி அமித்ஷா விவகாரங்களை திசை திருப்ப பாஜக முயற்சி மேற்கொள்கிறது என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, என்னென்ன விஷயங்களை அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் பகிர்ந்துகிட்டாரு? நீங்க தகவல்களை சொல்லலாம். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தற்போது கடும் கண்டனத்தை மத்திய உள்துறை அமைச்சருடைய பேச்சிற்கு முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அதானி விவகாரத்தில் அவர்கள் விவாதம் நடத்துவதற்கு தயாராக இல்லை, அதனை திசைக்கும் வகையிலேயே பல்வேறு புதிய குற்றச்சாட்டுகளையும் போலியான தகவல்களையும் அவர்கள் தெரிவித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக அதானியுடைய வழக்கு தொடர்பான விவாதத்திற்கு அவர்கள் விவாதத்தை தடுப்பதற்காக அனைத்து முயற்சியும் பாஜக மேற்கொண்ட நிலவும் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் பேசிய பேச்சையும் மறைக்கும் வகையில் புதியதாக தவறான தகவல்களை அவர்கள் கூறி வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியானது முன்வைத்து வருகிறது. அவையெல்லாம் திசை திருப்பும் வகையிலேயே புதியதொரு குற்றச்சாட்டை தங்கள் மீது தற்போது சுமத்தி வருவதாக தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர் சந்தித்த போது குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு தொடர்பான அந்த செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சுசித்ரா. ஈரோடு மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2வது கோடி பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை வழங்கினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 நாள் பயணமாக ஈரோடு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2வது கோடி பயனாளியான நஞ்சனாபுரத்தைச் சேர்ந்த சுந்தராம்பாளுக்கு மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பயனாளியான வசந்தா என்பவரை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். முன்னதாக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பீலமேடு விமான நிலையத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காரில் சாலை மார்க்கமாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதிக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சாலையின் இருபுறமும் திரண்டு மக்கள் வரவேற்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடு தேடி வந்து மருந்துகளை வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக ஈரோட்டைச் சேர்ந்த பயனாளிகள் கூறியிருக்கிறார்கள். முதலமைச்சர் உடம்புலாம் பார்த்துங்கம்மா, நாங்கள் இதெல்லாம் உதாரணம் உங்களுக்கு செய்கிறோம், நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருந்தால் நாங்களும் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். சந்தோஷமாக இருக்குதுங்க. இங்கே வந்தது சந்தோஷம். இத்தனை வரைக்கும் இங்கே வரலைங்க, நம்ம ஊர் பக்கம் வரல, வந்துட்டு போயிட்டாங்க. அதுவும் எனக்காகத்தான் வந்துட்டாங்க. பரவாயில்ல. முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க, நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்ட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இன்னைக்கு வந்துட்டாரு.